மக்களாட்சியை மாசுபடுத்தும் மாண்புமிகு மந்திரிகளும் மாட்டிக்கொண்டவர்களை மரண ஓலமிடச் செய்யும் நீதித்துறையும். அனைவருக்கும் வணக்கம். தொடக்க காலத்தில் மனிதன் நாடோடியாய் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து தனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வேட்டையாடி தேடி கிடைத்த இடத்தில் தங்கி வாழும் நிலையில் இருந்தான். மெல்ல மெல்ல காலம் புரண்டோட அவனுடைய பரிணாம வளர்ச்சி நாகரிகம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அவனுடைய வாழ்க்கை முறையில் படிப்படியாக மாற்றத்தை உருவாக்கி ஒரு குழுவாக கூட்டமாக தனக்கு வசதிகள் நிறைந்த இடத்தில் வாழத் தொடங்கினான். அத்தகைய நிலையில் அவனுக்கு அவனது கூட்டத்திற்கு தலைவன் என்ற உயர்ந்த சக்தி அவர்களை வழிநடத்துவதற்கான ஒரு நபர் தேவைப்பட்டான். எனவே தலைமை என்ற ஒரு பதவியை உருவாக்கி அந்நபரின் கட்டளைகளை ஏற்று நடக்கும் மனப்பக்குவம் கொண்டவனாக மாறினான். இப்போக்கு நாளடைவில் ஆங்காங்கே மன்னர் என்ற போர்வையில் ஓர் உயர்ந்த சமூகத்தினர் என்ற ஒரு குறிப்பிட்ட மனித இனத்தை வளர்த்துவிடத் தொடங்கியது. இத்தகைய வகையில் உலகம் முழுவதும் முதலில் மன்னராட்சி என்ற ஒரு முறை உருவாகி அம்மன்னர்களே தனது கட்டுப்பாட்டுக்குள் வசிக்கும் மக்களிடம் வரி வசூல் செய்து அவ்வருமானத்தில் தாங்கள் ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தங்கள் நாட்டில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை கொண்டவர்களாக இருந்து அம்மக்களை பாதுகாக்கும் பணியிலும் ஈடுபட்டு வந்தனர். இத்தகைய வகையிலான முறையில் நடைபெறும் மன்னராட்சி நாடுகளில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தனது கருத்தை எடுத்துரைக்க சுதந்திரம் வழங்கப்பட்டதில்லை. அந்தந்த நாட்டின் அரசன் ஒருவன் எடுக்கும் முடிவே அந்நாட்டின் தலையெழுத்தாக இருந்தது. அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி என்ற நிலையை நீடித்து வந்தது. ஒவ்வொரு நாட்டு மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் ஒரு தனி நபராக அம்மக்களின் அரசன் இருந்து வந்தான். இத்தகைய வகையில் ஒரு தனி மனிதனிடம் சிக்கி அவனது வார்த்தைகளுக்கு அடிப்பணியும் அடிமைகளாக மனிதன் வாழத் தொடங்கினான். நாளடைவில் இத்தகைய ஒரு தனி மனிதனின் தலைமையை ஏற்க மனித சமுதாயத்தில் ஆங்காங்கே எதிர்ப்புகள் தொடங்க ஆரம்பித்தன. இவ்வகைக்கு மாற்றான ஒரு ஆட்சி முறையை மனிதன் கொண்டு வர விரும்பினான். ஆம், இத்தகைய உயர் பதவி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமின்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கத்தக்க வகையிலான ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உருவாகியது. இவ்வெண்ணத்தின் வெளிப்பாடாக ஆப்ரஹாம் லிங்கன் என்ற சமூக சீர்திருத்தவாதி மக்களாட்சி என்ற ஒரு மகத்தான தத்துவத்தை உருவாக்கி மக்களுக்கு வழங்கினான். ஆம், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியே மக்களாட்சி என்ற வரையறை கொண்ட இவ்வகை ஆட்சியில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தலைவனாக கூடிய தகுதி கொடுக்கப்பட்டது. இவ்வழியில் நடக்கும் நாடுகள் முடியாட்சி என்ற தனிமனித ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடியாட்சி என்ற ஜனநாயக முறைக்கு வித்திட்டன. இத்தகைய வகையில் 1947 சுதந்திரம் பெற்ற நமது இந்திய நாடு 1950 குடியாட்சி நாடாக மலர்ந்தது. ஆம், ஆங்காங்கே பல சிறு சிறு மன்னர்களின் நிலங்களும் இந்தியா என்ற ஒரே தேசத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஜனநாயக ஆட்சி முறை இந்தியாவில் ஒளிரத் தொடங்கி. இவ்வகை ஆட்சி முறைக்கான வரைமுறைகள், சட்டமுறை செயல்பாடுகள் போன்ற வகையிலான அனைத்தும் அன்றைய மேதைகளால் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் மக்களே ஆட்சி செய்யும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இவ்வகையில் இந்திய அளவிலும் மாநில அளவிலும் மக்கள் கூட்டத்தை கொண்ட கட்சிகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் களத்தில் குதித்து தங்கள் பெரும்பான்மையை நிரூபித்து அவர்களது தலைவர்களை நாட்டின் தலைவர்களாக உருவாக்கும் நிலை கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது. தொடக்க காலத்தில் நாட்டிற்காக சேவை செய்ய தங்களை அர்ப்பணித்து கொண்ட தலைவர்களை கொண்டிருந்த தேசம் காலப்போக்கில் மக்களாட்சியில் மன்னர் என்ற வகையிலான பதவி உருவானது போன்ற நிலை ஏற்பட தொடங்கிவிட்டது. 120 கோடிக்கு மேல் மக்கள் தொகையை கொண்டு பறந்து விரிந்த இந்த இந்திய நாட்டில் கட்சி என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு அக்கட்சி உறுப்பினர்கள் மூலம் ஒரு வகையில் நாட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தனிநபரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் வாரிசுகளோ தொடர்ச்சியாக
நாட்டின் தலைவர்களாக இருந்து மக்களாட்சி என்ற போர்வையில் மறைமுகமான மன்னராட்சி நடைபெற காரணமாகிவிட்டனர். ஆம், மத்திய அளவிலும் மாநில அளவிலும் இவ்வகை நிலையை நீடிக்கும் நிலை ஏற்பட்டு அரசியல் அளவில் பல்வகை ஊழல்கள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்துவிட்டன. ஆம், இவ்வகையில் மக்களை பாதுகாப்பதற்காக மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் மக்களை பாதுகாப்பதை மறந்து தங்களையும் தங்கள் வாரிசுகளையும் எப்படி காத்து கொள்வது என்ற மேம்போக்கான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டனர். மக்களாட்சியில் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணத்தை தங்கள் ஏகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளும் ஊழல்வாதிகளாக இன்றைய பெரும்பாலான அரசியல்வாதிகள் உருவாகி மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை விடுத்து தங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்துள்ளோம் என்ற கருத்திலே மிகவும் கவனமாக உள்ளனர். இத்தகைய ஊழல்வாதி அரசியல்வாதிகளிடமிருந்து மக்களை யார் காப்பது என்ற விவாதத்தில் இன்றைய நாளில் சட்டமே இவர்களை சாட்டையில் அடித்தாற்போன்று இத்தகைய நபர்களுக்கு சரியான தண்டனை வழங்கி ஊழல் அரசியல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வருவது இன்றைய நாளில் மக்களை பெருமூச்சு விடச் செய்யும் ஒரு நிகழ்வாக அமைந்து வருவது அனைவரும் அறிந்ததே. இத்தகைய நிகழ்வு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்குகள் நடைபெறும் இடம் கீழமை நீதிமன்றங்கள் தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு தொடுப்பவர்கள் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள். வழக்கின் சாரம்: அமைச்சர் பதவியில் ஆடம்பர வாழ்வு வாழ்ந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக. வழக்கின் போக்கு: முந்தைய நாட்களில் இவ்வகையில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக வழக்கு தொடரப்பட்டது என போதிய ஆதாரம் இல்லாத நிலையில் விடுதலை செய்யப்பட்டதும், இன்றைய நாளில் அளவுக்கு அதிகமான ஆதாரங்கள் இருப்பது கண்டறியப்பட்டு பிணையில் வெளிவர முடியாத அளவிற்கு சிறை தண்டனை வழங்கப்படுவதும். இவ்வகையில் மக்களாட்சி என்பது இன்று மக்களை காப்பதற்கான ஒன்று என்ற நிலை மாறி தன்னையும் தன்னை சார்ந்து இருப்பவர்களையும் வாரிசுகளையும் காத்து கொள்வதற்கான ஒரு ஆயுதமாக இன்றைய அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் ஒன்றாக மாறிவிட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகள் பகிரங்கமாகவே தங்களது ஊழல் அவலங்களை மக்களிடம் அரங்கேற்றச் செய்யும் துணிச்சல் கொண்டவர்களாக உள்ளனர். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாற்றி மக்கள் பணத்தை சூறையாடும் வித்தைக்காரர்களாக மாறிவிட்டனர். இனிமேலாவது இவ்வகை அரசியல்வாதிகள் வரிப்பணம் என்பது வறுமையில் வாடும் மனிதன் முதற்கொண்டு வசதி படைத்தவன் வரை செலுத்தும் ஒன்று என்பதை மனதில் கொண்டு இப்பணத்தில் தாங்கள் ஏகபோக வாழ்க்கையை அனுபவிக்க எண்ணி இப்பதவிகளை பயன்படுத்தி பழிபாவத்தை சேர்த்து நீதி தேவதையின் முன் கூனி குறுகி நின்று தண்டனை பெற்று மக்களின் மனக்கசப்பிற்கு உள்ளாகி அவல நிலைக்கு தள்ளப்படுவதை தவிர்த்து அரசியல் என்பது பணம் ஈட்டுவதற்கான ஒரு தொழில் அல்ல என்பதை உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்து மகத்தான புண்ணியத்தை ஈட்டுவதற்கான வழங்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பு என்ற எண்ணத்துடன் வாழ வேண்டும். நீதி தேவதையின் முன் அரசன் முதல் ஆண்டி வரை ஒன்றே என்ற போக்கை இன்றைய நாளில் வெளிவரும் உத்தரவுகளும் தீர்ப்புகளும் பறைசாற்றும் வகையில் உள்ளன. இறப்பிற்கு பின் ஏதும் கூட வரப்போவதில்லை என்பதை அறிந்தும் மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்து கொண்டிருக்கும் இன்றைய பெரும்பாலான அரசியல்வாதிகளின் அவதார நாடகத்தின் வேஷங்கள் இன்று சட்டத்தால் மெல்ல மெல்ல கலைக்கப்பட்டு அவர்களின் உண்மையான உருவங்கள் மக்களுக்கு வெளிக்காட்டப்பட தொடங்கிவிட்டன. இத்தகைய நிகழ்வுகளை பார்த்தாவது இனிவரும் காலங்களில் நீதி தேவதையின் சாட்டையடிக்கு பயந்தாவது மக்களின் முன் செல்வாக்காய் இருந்த நிலை பறிபோய்விடும். அவர்களிடம் கூனி குறுகி அவமானப்பட நேரிடும்.
தன்னோடு தன் துணையையும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்ல நேரிடும் என்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஏழையின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதை தவிர்த்து போதும் என்ற மனதோடு மக்களுக்கு சேவை செய்ய விளைந்தால் இன்றைய இந்திய மக்களின் வறுமை நிலை மறைந்து இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடாகும் என்பது திண்ணமே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.